ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து 1 pot சாம்பார் ரைஸ் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பிஸ்பிலாபாத் கிடையாது. பிகாஸ் பிஸ்பிலாபாத்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பவுடர் நம்ம வீட்லேயே செஞ்சு ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் அதை செய்யலை. நம்ம நார்மல் சாம்பார், வெஜிடபிள் சாம்பாரில் வந்து ரைஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க அதை எப்படி செய்யுதுன்றதை டக்குனு வீடியோ கொடுக்குறேன். லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 ஆளாக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம சாப்பாடு அரிசி தான் 3 ஆளாக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஆளாக்கு வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அளவு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிறதுக்கு 1/4 இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 3 ஆளாக்கு சாப்பாடு அரிசி, 1 ஆளாக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசிலேயோ சரி பருப்புலேயோ சரி எந்த விதமான கல், எந்த விதமான தூசியும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சாப்பாடை வந்து கொஞ்சம் நம்ம ஹைஜீனிக்காக சாப்பிட்றது தான் நல்லது. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த அரிசிக்கு மேலே ஒரு 2 கப் 2 இதில் இருக்க மாதிரி நம்ம வந்து தண்ணி அதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம சாப்பாடு வடிக்க உப்பு சேர்த்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்க போகிறோம். அதுக்கு நடுவில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வந்து இப்போ சாட்டே பண்ணிடலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாயில், சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் டக்குன்னு அது வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சீரகம் அண்ட் கடுகு இதை போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு, சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 25 வெங்காயத்துக்கிட்ட போட்டிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இருந்தால் தான் வந்து சாப்பிடும் போது அது வாயில் தட்டுப்படும் போது தான் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து கட் ஆனனால என்னால் இது பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பிகாஸ் உருளைக்கிழங்கு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்றனால நான் எடுத்திருக்கேன். தக்காளியும் நான் தக்காளியும் ஆட் பண்ணி இப்போ நான் சாட்டே பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ஒன்று ஒன்றா இது பண்ணுங்கள். ரொம்ப வெங்காயம் வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி மட்டும் நல்லா மசிஞ்சால் போதும் நமக்கு. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வெஜிடபிள்ஸ் வதங்க ரொம்ப டைம் எடுக்குமோ அந்த வெஜிடபிள்ஸை ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க. ஸோ அது சாட்டே ஆகிட்டு இருக்க டைமுக்குள்ளே நமக்கு மற்ற வெஜிடபிள்ஸ் இதாக வந்துடும். இப்போ நான் முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றாவே போட்டுறேன். பிகாஸ் வந்து எல்லாமே ஹார்டான வெஜிடபிள்ஸ், எல்லாத்துக்குமே ஒரே குக்கிங் டைம் தேவைப்படும் அப்படின்றனால வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ஒன்றாவே ஆட் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது பாயில்டு உருளைக்கிழங்கு அப்படின்றனால அது வந்து சீக்கிரமே நமக்கு வந்து இதாகிடும். ஸோ நம்ம வந்து கடைசியாக போடணும் அப்படின்ற இது இல்லை. மற்ற வெஜிடபிள்ஸை மட்டும் நான் இப்போ போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம அதை ஃபுல்லாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்கான சால்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பிகாஸ் நம்ம சாப்பாடில் வந்து உப்பு போட்டுட்டோம். இதுக்கான உப்பு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எடுக்கிற காய்கறிக்கு பொறுத்த மாதிரி மசாலாஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடி இப்போ போடுறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி எந்த பிராண்ட் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டு இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சக்தி சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே அதில் கோட் ஆகணும். இப்போ கோட் ஆகிட்டு அதில் வந்து நான் வச்சுருக்க பாத்திரத்துக்கு ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி இருக்க அளவுக்கு நான் அதில் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். எல்லோரும் அதே அளவு தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் எடுத்திருக்க பாத்திரத்துக்கு ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் சாப்பாடு இருக்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் ஊற்றுறேன். இப்போ வந்து இது வந்து நல்லா கொதி வரணும். கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு லிட்டு போட்டு அதை மூடி விட்டுருங்க. நல்லா அது கொதித்து அந்த காய்கறி வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நடுவில் நம்ம வச்ச சாப்பாடு வந்து ப்ரெஷர் குக்கரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குது. நல்லா மசிஞ்சு இருக்கும். ஓரளவுக்கு தான் இதாக இருக்கணும். ரொம்ப மசிஞ்சு குழஞ்சிடக்கூடாது சாப்பாடு. இந்த அளவுக்கு நம்ம நார்மலாக சாம்பார் ரைஸ் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ
எப்படி தண்ணியாக ஊற்றி நம்ம சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மசிஞ்சிட்டா வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து தனி மிளகாத்தூள் போட்டு அதை கிளறி விட்டுட்டு அதோட அந்த ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக அதுக்குள்ளே நம்ம டம்ப் பண்ண முடியாது. பிகாஸ் அதிக அளவில் செய்யும் போது அந்த மாதிரி நம்மளால் டம்ப் பண்ண முடியாது இல்லையா. இப்போ நான் செய்கிற சாப்பாடு வந்து தாராளமாக ஒரு 5 பேர்லேருந்து 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்போது ப்ரெஷர் குக்கர்லேருந்து நம்ம டைரெக்டாக அந்த இதுக்குள்ளே டம்ப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்து பொறுமையாக போடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிருக்கா, அந்த சாம்பாரில் அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கான்றத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. தனி மிளகாத்தூளும் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்னோடய இதுக்கு வந்து வெறும் 1.5 டீஸ்பூன் தான் போட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ. இது பட்டாணி சீசன் அப்படின்றனால வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடைக்கும் அப்படின்றனால நான் பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பொட்டேட்டோ போட்டுக்கோங்க. பிகாஸ் பொட்டேட்டோ வந்து பாயில்ட் ஆனது அப்படின்றனால நம்ம இது பண்ணணும்னு இதில் இல்லை. இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று நல்லா சாப்பாடு மேலாக கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நாம் வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து தம்மில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட லாஸ்ட்டு ஃப்ளேவர் இந்த சாம்பார் ரைஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய். இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்ச நெய். ஸோ இந்த நெய்யை தான் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அந்த சாம்பார் லைட்டாக கொதிச்சு வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளிக்கும் போது வெஜிடபிள் போடும் போதே கருவேப்பிலை போட்டோம் அப்படின்றனால இப்போ நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெய்யை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நிறையாவே ஆட் பண்ணலாம். அவங்களோட டிஃபன் பாக்ஸ்க்கு நீங்கள் கட்டி தரீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக டேபிள் ஸ்பூனே வந்து இதுக்கு ரொம்ப போதுமானதாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நெய்யும் அந்த இதையும் போட்டுட்டு கிளறி விடுங்க. பட் ஆனால் ரொம்ப கிளறி விடணும்லாம் அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த நெய்லாம் இது பண்ணிவிடும். ஸோ மேலாகவே லைட்டாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அதை இது பண்ணிக்கோங்க, தம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப இது பண்ண வேணாம். பிகாஸ் எல்லாமே வெந்திருக்கு அப்படின்றனால நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பளம் பொரிச்சுக்கோங்க. இல்லை ஊறுகாயும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். மற்ற வெஜிடபிள்ஸை விட இதை வந்து அப்பளத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சைனிங் ஆஃப். நீங்களும் பத்திரமா இருங்க. டேக் கேர். எங்கே வெளியே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாவில் எனக்கு டேக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. என்னோடய லிங்க்ஸ் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா லிங்க்ஸ் வந்து அப்லோட் பேஜில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.